திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 738, அதிகாரம் நாடு. பண்டைய சோழ நாடு இன்றைய தஞ்சை, திருச்சி உள்ளிட்ட காவிரி பாயும் மாவட்டங்களை தன்னகத்தே கொண்டிருந்தது. காவிரி ஆறும் அதன் கிளை ஆறுகளும் சோழ நாட்டின் செழிப்பில் சிறப்பாக இடம்பெற்றிருந்தன. ஆண்டுதோறும் பொய்க்காது பெருகும் காவிரி ஆறு நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களின் மகிழ்ச்சிக்கும் காரணமாகவே அமைந்தது. நாட்டில் விவசாயம் தலை தோங்கியது, விளைச்சல் பெருகியது. எனவே அக்காலத்தில் எங்கே பஞ்சம் ஏற்பட்டாலும் வேற்று நாட்டு மக்கள் அடைக்கலம் தேடி சோழ நாட்டிற்கு வருவது வழக்கம். நம்மை தேடி வந்து நிற்கும் மக்களின் பஞ்சம் தீர்ப்பதுதான் மனித மாண்பு என்று அம்மக்களின் பஞ்சத்தை போக்கினார்கள் அப்போதைய சோழ மன்னர்கள். அதனால் சோழ நாடு சோறுடைத்து என்ற பழமொழிக்கு பாத்திரமானது. காவிரி பூம்பட்டினமும் நாகப்பட்டினமும் சோழ நாட்டின் முக்கிய துறைமுக நகரங்களாகவும் வணிக மையங்களாகவும் விளங்கின. அதனால் பல நாட்டினரையும் கவரும் இடங்களாக அவை இருந்தன. முற்கால சோழர்களில் கரிகால் சோழன் நாட்டு மக்களின் நலனிலும் நீதி செலுத்துவதிலும் நிகரற்று விளங்கினார். கிபி 10 முதல் 12ஆம் நூற்றாண்டுகளில் ஆட்சி புரிந்த ராஜராஜ சோழன் மற்றும் அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் காலத்தில் சோழ நாடு படைபலத்திலும் பொருளாதாரத்திலும் பண்பாட்டிலும் வலிமை பொருந்திய பேரரசாக ஆதிக்கம் செலுத்தியது. அவருடைய காலத்தில் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் சோழர்கள் காலத்தில் நாடு அடைந்த பொருளாதார மேம்பாட்டுக்கான பொருத்தமான நினைவு சின்னங்களாகவே அது விளங்கியது. குலோத்துங்க சோழன் தனது ஆட்சியின் பொழுது மக்கள் மீது மிகுந்த கருணை கொண்டு அவர்கள் மீது சுமத்தப்பட்ட வரியை நீக்கியதால் சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்பட்டார். நோயின்மை, செல்வம், மிகுதியான விளைச்சல், மகிழ்ச்சியான வாழ்வு, நல்ல பாதுகாப்பு ஆகிய 5னையும் பெற்றிருப்பது ஒரு நாட்டிற்கு அழகு என்பதை பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ்5 என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். வறட்சியும் நோயும் நாட்டிற்கு கேடு, மகிழ்ச்சியும் பாதுகாப்புமே வளமான நாடு.